இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் அல்லேலூயா அல்லேலூயா. இக்கட்டான நேரம், குறுகிய நேரம், ஆனாலும் இந்த குறுகிய நேரத்தில் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போக வேண்டும். இரண்டொரு வார்த்தையோடு நான் உங்களோடு இயக்கப்படுகிறேன். இது வேத கல்லூரியிலே தேர்ச்சி பெற்று ஊழியர்களாக பல்லாண்டு காலமாய் செய்து வருகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் அடியனுக்கு வாய்ப்பு தந்ததினால கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களிலே நீங்கள் அபியாசம் செய்த ஒவ்வொரு காரியத்தை கண்டு எனக்கு மகிழ்ந்தது. இந்த நாளிலே இந்த மத்தியிலே பெற்ற காரியத்தை இந்த விசேஷமானது வேதத்தை தந்தவரை நாம் பார்க்கிறோம். ஜபமும் வேதமும் நமக்கு இரண்டு கண்களாய் இருந்தாலும் நமக்கு ஜீவனாய் இருக்கிறவன் தான். ஒரே ஒரு வசனத்தை நாம் இருப்போம். எல்லாருக்கும் குழந்தை சண்டை கிளாஸ் பிள்ளைகள் ஆதியில உங்களுடைய ஆரம்பத்துல தேவனை இல்லாமல் வேறு மகிமையே கிடையாது. இன்றைக்கு ஆராதனை விழுந்து கொண்டிருக்கிறது. ஆராதனையை சரியாக ஆராதிக்காதபடி ஆராதனை பலவிதமான நாடகமாக்கிக் கொண்டு ஆராதனையை பாடல்களாக மாற்றிக்கொண்டு தன் சுயமாக ஆராதிக்கிற ஆராதனைகள் எல்லாம் வீணாக இருக்கிறது. ஆகையாலே சர்வத்தையும் ஆடுகிற சர்வ வல்லவர் ஏக சக்கராதிபதியாய் வீட்டிருக்கிற சர்வ வல்லவை நாம் ஆராதிக்கிறோம். கல்லையோ மண்ணையோ மரத்தையும் அல்ல, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரனை அல்ல, சகலத்தையும் சிருஷ்டித்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு ஆசாரியர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகிய நம்முடைய ஆராதனை தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கை உன் வேதத்தில் மட்டுமல்ல, ஆதியிலே தேவன் இந்த பிகினிங் ஆஃப் காட் ஆரம்பத்திலே தேவன் உன்னுடைய வேதத்தில் இருக்கிறவனாய் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை தான் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவதை விட்டு ஆராதனையில் தன்னை மகிமைப்படுத்தும்படியாக தன்னுடைய பாடல்கள் மூலமாக தன்னுடைய தாளங்களின் மூலமாக தன்னுடைய இசைகளின் மூலமாக தன்னை தானே மேன்மைப்படுத்திக் கொண்டவன் தாழ விழுந்து போனான். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் விழுந்து போவதற்கும் இடர்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் ஆராதனை சரியிருப்பதில்லை. ஆகையால பெரிய பெரிய ஆலயத்தை கட்டுவது பெரியதல்ல, பெரிய பெரிய காரியங்களை செய்வது பெரியதல்ல. தேவனை மையமாய் வைத்து தேவ நாமத்தை உயர்த்தி தேவனை ஆராதிப்பதற்காக நான் வேதத்தை நம் கையில் கொடுத்தார். என் மகத்துவம் உள்ள வேதத்தை நான் அவருக்கு கையில் கொடுத்தேன். எதற்காக? அந்த மகத்துவம் உள்ளவருக்கு மகத்துவத்தை கொண்டு வருவதற்காக தான் ஆசாரியர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். முதலாவது ஊழியக்காரர்கள் ஆசாரியர்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக மக்களை தூண்டி எழுப்புகிறவர்கள் நாம் முதலாவது அறிவை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். வீட்டு பிரச்சனையெல்லாம் சபையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய காரியங்களால் சாட்சி என்று சொல்லி சாட்சியின் காரியத்தில் தன்னுடைய காரியங்களை சொல்லும் போது தான்காலை தான் வெட்டி கொள்கிற வண்ணமாக பேசுகிறதா இருக்கிறதுனால உங்கள் பிரசங்கத்தை விட விசுவாசிகள் உட்கார்ந்து இன்னொரு பிரசங்கம் செய்கிறது, மனதுக்குள்ளே செய்கிறது. உங்களை அவர்கள் அவமானத்துக்குள் கொண்டு வந்து விடுகிறது. ஆகியால சபை சிதறி போகிறது. ஆகினாலே நாம் அறிவை காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை விட வேறு ஒரு காரியத்தை நாம் பேசக்கூடாது. உனக்கு ஆயிரக்கணக்கான பணத்தை கொடுக்க விசுவாசிகள் இருக்கிறார்கள். உனக்கு என்ன தேவைகளோ அதை சந்திக்க விசுவாசிகள் உனக்கு இருக்கிறார்கள். ஆரம்ப நாட்களிலே ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. வீட்டில் ஒன்றும் இல்லை. என்னை தேடி 2 கூடர்கள் வருகிறார்கள். கண் தெரியல. ஆனால் கூடலாக இருந்தாலும் புருஷன் 2 குழந்தைய போர் மேலே ஒன்று இடுப்பு மேலே ஒன்று வச்சுருக்கான். கொண்டாட்டியும் இடுப்பில் ஒன்று கையில் ஒன்று வச்சுட்டு கூடர்கள் சிவாஜி நகர் மாதா கோயில் இடத்துல பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறவர்களாக
நான் கோடலில் இருக்கிறேன். அந்த மேல் வீட்டுக்கு அவர்கள் வருகிறார். வந்த உடனே அவர்களை உட்கார வைத்தேன். அவர்களுக்கு ஒரு தேநீர் கூட கொடுக்க எனக்கு இல்லாத நேரம் அது. ஆனாலும் வந்துவிட்டார்கள், உட்கார வைத்திருக்கிறேன். என் மனைவியை பார்த்தேன். திரும்பி பார்க்கும்போது அவர்கள் கோபத்தோடு என் முகத்தை பார்க்கிறார். ஆகிய ஒன்றும் இல்லை, என்ன செய்வது? ஆனால் குருடர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், பாஸ்டர் அம்மாவை ஒன்றும் கேட்காதீங்க, என்ன அனுப்பினார். அவர்கள் ஒரு மூட்டை கொண்டு வந்தார்கள், பணத்தை கொண்டு வந்து, ஐயா உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் பேசினார், அதனால் வந்து நான் என்னுடைய ரூமுக்குள்ளே போய் நான் கர்த்தரை எடுத்தேன். நம்மை காண பிச்சைக்காரன் முதல் கொண்டு பணக்காரன் வரைக்கும் நம்ம வாசலில் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காத்துக்கொண்டது மட்டுமல்ல, வேதத்தை வாங்கி தேடுவார். நீ சொன்னால் அது நடக்கும். உன்னுடைய வார்த்தையை கொண்டு அவருடைய வார்த்தை உன் வாயில் வந்து அது போக வேண்டும். உன்னுடைய வாய் உதட்டின் கனிகளை ஆண்டவர் விரும்புகிறார். நீ சொல்லும் போது அது ஆகும், நீ கட்டளையிடும் போது அது நிற்கும். ஆக ஆசாரியர்களிடத்துல வேதத்தை தான் கேட்பார்கள், வாக்கு தத்தங்களை தான் கேட்பார்கள், வசனத்தை கேட்பார்கள். நீ சொல்லும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் ஆதியிலே தேவன் உன் வாழ்க்கையில இருந்தால் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாகி கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு அழகான ஒரு கூடாரத்தை, ஒரு சபையை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சபையில நாம் ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன ஆர்வத்தில் நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா ஆராதனை நடத்துவாங்க. அப்புறமா கொஞ்சம் ஆன உடனே நம்ம சூப்பரன் பாஸ்டர் என்ன மூத்த ஊழியக்காரர்கள் சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்கோம். அவங்க வந்து என்னன்னா எவன் பாட்டெல்லாம் சேர்த்து பாடி கூச்சல் போட்டு ஒரு பாட்டு பாடி ஆகிறாங்கன்னா அப்புறமா இவர் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒரு பிரசனமும் இருக்காது, ஒரு மகிமையும் இருக்காது. ஆசாரியனாகிய நீதான் தேவ சமூகத்தில் நின்று தேவனை ஆராதிக்க வேண்டும். உன்னுடைய ஆராதனை அவர் மகிழ்கிறார். உன்னுடைய வாயின் வார்த்தைகளில் அவர் சந்தோஷப்படுகிறார். தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், கோடாகோடியான சேனைகளாக இருக்கிற மத்தியில வீற்றிருக்கிறவர் அந்த ஆராதனை விட்டு விட்டு இறங்கி வருகிறார். காரணம் என்ன தெரியுமா? மண்பாண்டமாகிய நாம் துதிக்கிறதை கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறார். நம்முடைய ஆராதனை அவருக்கு மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்குறது. ஆகியவே தேவாதி தேவன் மனுஷன் மத்தியில வாசம் செய்ய ஓடி வருகிறார். அதற்கு நீ விசேஷித்தவர், நீ அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவ சமூகத்தில் நிற்குவதற்காக உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உன்னை காட்டில வேறொருவன் அல்ல. தேவன் தனது மகிமையை வேறொருவனுக்கு கொடுப்பதில்லை. அதே வழியாக உன்னுடைய மகிமையை வேறொருவனுக்கு கொடுப்பதில்லை. நீ கர்த்தரை சேவிக்க வேண்டும். கர்த்தரை சேவிப்பதற்கு தான் ஆசாரியர் உதடுகள் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கணும். ஒரு கிளி கூட பாருங்க, மனுஷனுடைய பார்த்து அலைவேன் சொன்னா அது அலைவேன் சொல்லிட்டு இருக்குது. அது தோல் வைக்கப்பட்ட பிறகு மனுஷனுடைய வார்த்தையை அது சொல்லுது. அதே போல நம்முடைய உதடுகள் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை துதிப்பதற்கு தான், கர்த்தரை ஆராதிப்பதற்கு தான் வேதத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். உன் சபை என்ன தெரியுமா? உன் சபையின் பேர் என்ன தெரியுமா? நீ 1000 பேர் வச்சுக்கலாம். ஆனா முழு சபைக்கு என்ன தெரியுமா? என்னுடைய தேவ வீடு. கர்த்தர் சொல்கிறார், அவருடைய தேவ வீடு. அந்த தேவ வீட்டில உங்களை கொண்டு வந்து மகிழ செய்கிறேன். அப்போ சபையாக மகிழ செய்வதற்கு தேவனுடைய வார்த்தையும் தேவனை துதிக்கிற வழிகளும் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகியவை ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தரை துதிக்கிறது. நீ துதிக்காமல் போய்விட்டால் நீ மனுஷனை துதிப்பார். நீ துதிக்காமல் போய்விட்டால் மனுஷனிடத்தில் கையேற்ற வேண்டியது வருகிறது. துதிக்கிறவன் 1000 கைகள் உன் கையில் வந்து வந்து விடும். துதிக்கிறவனிடத்தில் வெற்றி உண்டு. தேவனை ஆராதிக்கிறவன் வீரனாய் இருக்க முடியும். தேவனை ஆராதிக்காதவன் மனுஷனிடத்துல கேட்க வேண்டியது, உதவிகள் கேட்க வேண்டியது. ஆனால் தேவனை ஆராதிக்கிறவன் இவன் உதவி செய்வான். அது வேதத்தின் மூலமாக 2 வாக்கியம் நான் துதிக்கிறேன். காரணம் என்ன சொன்னால், பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு சொந்தமாய் தெரிந்து ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசம் செய்தார், அவருக்கு துரோகம் செய்தார். யூதா எனக்கு துரோகம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அந்த துரோகத்தின் நிமித்தமாக பாபிலோன் ராஜாவிடத்தில் அடிமையாக விட்டுவிட்டார். அதே போல இன்றைக்கு நாம
அவர்களை காட்டினோம். ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்களை காட்டினோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட விசேஷித்த நாம் ஆசாரியர்களாக இருக்கிற நாம் ஆராதிப்பதை ஆராதிக்காமல் போய்விட்டால் நம்முடைய சபை சிதறடிக்கப்படுகிறது, நம்முடைய ஊழியர்கள் சிதறடிக்கப்படுகிறது. நாம் தேவனை ஆராதிப்பதற்கு எத்தனை விதமான குணங்கள் இருக்க வேண்டும் என்பதை இஸ்ரவேலரை சிறையாக்கிக் கொண்டு சிறையாக்கப்பட்டவன் தன்னை ஆராதிப்பதற்காக தேவ ஜனங்களை தனக்கு அடிமையாகி தன் அரண்மனைகளை சேவிப்பதற்காக 7 விதமான குணமுடையவனாக இருக்கிறவர்களை தேர்ந்தெடுக்கிறார் ராஜா. அப்பொழுது நம்முடைய சபையில நம்முடைய ஆத்துமாக்களை எப்படி உருவாக்கி கொண்டு தேவனை சேவிக்குவதற்கு எப்படி நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னை சேவிப்பதற்காக வாலிபர்களை தெரிந்து கொண்டார். பார்த்தீர்களா, தேவனை ஆராதிக்கிறவர் மனுஷனை ஆராதிக்க முடியாது. அதில ஒருவர் 15 வயதிலேயே தன் தாய் தகவல் ஊட்டிய பால் ஊட்டி வளர்க்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அறிவித்ததுனால நாங்கள் அவரை என்று வேறொன்று ஆராதிக்க மாட்டோம் என்று ராஜாவுக்கு எடுத்து சொன்னதினால அவருடைய தானியேலுடைய சரித்திரத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது ஆராதிப்பதற்கு தகுதி என்ன என்பதை நான் பார்த்து முடிக்கிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தார். நாம் கற்பிக்கப்பட்டவர்கள், நாம் என்ன செய்யப்பட்டோம்? கற்பிக்கப்பட்டவர்கள். கல்லூரியில நமக்கு தெரிந்து கொண்ட காலத்துல நம்மை கொண்டு வந்து அறியாத காலத்துல, தெரியாத காலத்துல, புரியாத காலத்துல நம்மை கொண்டு வந்து நமக்கு ஓரளவுக்காவது அறிவித்து நம்மை அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு உட்கார வைத்தார். எப்படி ஆராதிக்க வேண்டும், யாரை ஆராதிக்க வேண்டும், தன்னை ஆராதிப்பதற்கு முதலாவது என்ன தேவை? அரசனை, ஒரு மனுஷனை ஆராதிப்பதற்கு என்ன தேவை? முதலாவது குணம் மாசற்றவர். அப்பொழுது நாம் மாசற்றவர்களாய் என் தேவன் பரிசுத்தராய் இருக்கும் போது நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். மாசற்றவர்கள், பழுதற்றவர்கள். இஸ்ரவேலருக்கு அடையாளமாக ஒரு பண்டிகை கொடுத்தார், பஸ்கா பண்டிகை. அவர் ஒரு வயதுள்ள ஆடை எடுக்க வேண்டும், அது பழுதற்ற ஆடாக இருக்க வேண்டும். ஒரு ஆடை பலி செலுத்துவதற்கு பழுதற்றதாக இருக்க வேண்டும். நீயும் நானும் பழுதற்றவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பின்மாற்றம் என்னத்திற்கு? ஊழியக்காரர்கள் மாண்டு போவது எதற்கு? ஊழியக்காரர்கள் சபையை விட்டு ஓடுவது எதற்கு? மாசு வைத்துக் கொண்டு ஆராதிக்க கூடாது. கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்றால் முழு மனத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை சேவிக்க வேண்டும். 10 கற்பனை கொடுத்தாலும் நமது ஆண்டவர் ராஜ பிரமாணத்தை கொடுத்தார். 2 கட்டளையாக நமக்கு கொடுத்தார். அதோடு முடிந்து விட்டது. எந்த பிரமாணத்தையும், எந்த கட்டளையும், எந்த பாரத்தையும், எந்த சிலுவையும் நம்மையில் வைக்கவில்லை. அவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனை சேவிக்க வேண்டும். நீ சேவித்தால்தான் உன்னுடைய விசுவாசிகள் சேவிப்பார். நல்ல பாடலாம்னு வச்சுக்கோங்க. பாசமாக அவங்க சபையில நல்லா பாடுவாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க வச்சுக்கோங்க. அவங்க சபையில நல்லா ஜெபிப்பாங்க. அதே விதமாக உன் தேவனை ஆராதிக்க தெரிந்து கொள்வதற்கு என்ன வேண்டும்? மாசற்றவர்களாக என்றால் அவருடைய தன்மையை, குணத்தை நாம் அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய குணம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு வைரக்கல்லா இருந்தாலும் கூட அந்த வியாபாரம் என்ன செய்யலாம் தெரியுங்களா? ஒரு வெல்வெட்டில் வச்சுதான் காட்டும். அந்த மாதிரி தான் உங்களை உட்கார அந்த எங்கேயோ இருந்தோம், அனாதிகளாக இருந்தோம், திக்கற்றவர்களாக இருந்தோம். முதல் இந்த ஃபெலோஷிப்பில் நான் காணும் பொழுது ஐயோ எனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று நான் ஒப்பு கொடுத்தேன். நான் எனக்கு தெரியலையே, நான் 88 முடிச்சுட்டு போயிட்டேன்.
அவருக்கு 5 பேர் அபிஷேகம் பண்ணினேன். நம்முடைய நாகமான் பாஸ்டரை கூப்பிட்டு அப்போதான் அவர் சொன்னார், நம்ம ஃபெலோஷிப் இருக்கிற பாருங்க. அப்போ கேட்கணும், இப்படியெல்லாம் பார்க்கணும், நிறுத்தி ஆரத்தில் வந்ததுன்னு ரோட்டில் போல இருந்தாலும் பார்க்க முடியாது. முடியல, அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த ஐக்கியம் தேவன் நமக்கு தந்த ஐக்கியம், தேவன் நமக்கு தந்த ஒரு சாட்சி. இன்றைக்கு நமக்கு சிறப்பான நிலையில நமக்கு பயிற்சி கொடுத்து தேவன் நம்மை ஐக்கியப்படுத்தியிருக்கிறார். இது மனுஷனால் உண்டானதல்ல, கர்த்தருடைய கிருபை. ஆகையாலே முதலாவது மாசற்றவர்கள், இரண்டாவது படி அழகுள்ளவர். என்ன இருக்கணும்? தலை ஒரு லட்சம், துணி ஒரு லட்சம், ட்ரெஸ் கோடு இருக்காது, சபையில பலிப்படுத்தல் ஏறணும் என்று ஒன்று இருக்காது, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வருவான், அதில் அருள் வந்து கேட்டு போட்டாங்க. அது யாருன்னா அடிமையாக யூதர்களுக்கு கொடுத்தது. அது கோழி போய் மாற்றி அது மாட்டிக்கிட்ட பிறகு என்ன ஆகுங்க, இது போட்டதை வேர்த்து தாங்க முடியல, ஜீன்ஸ் போட்டால் நான் என்ன ஆகுன்றாரு. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸோ டிஷர்ட்டோ இதை போட்டு இன்னைக்கு நியூ மாடல் என்று சொல்லி கர்த்தரை ஆரம்பித்ததா சும்மா ஒரு நீட்னஸா பலிப்படுத்துற ஏதோ என்ற ஒரு பயபக்தி இருக்கும், அழகு. அந்த அழகு என்னன்னா என்ன சொல்லுவாங்க, வேதம் அழகை இழிவாக சொல்லுது. அழகு கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. அப்போ இந்த அழகு என்ன அழகு சொல்லுங்க, என்ன அழகு? பரிசுத்தம் ஆயிடுச்சுங்க, மாசற்றவர்கள் ஆயிடுச்சு. இந்த அழகு என்ன அழகு? பரிசுத்த அலங்காரத்தோடு. அதுதான் நாம் ஆண்டவராக இயேசுவை பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். அவருடைய முகத்தை பார்க்கிற முகத்தில் பிரகாசம் அடையும். அவர் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் அழகு தாழ்மை. 3 பேர் நம்ம பார்க்கிற வேதத்துல தாழ்மை உள்ளவர்கள், அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். உன்னதமானவருடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தையினாலே ஒரு மனுஷனாக இந்த பூமியில பிறந்து அவருடைய வார்த்தையினால உலகமெங்கும் கிறிஸ்தவ நாடுகள், ஒரு சில நாடுகள் தான் முகமதிய நாடுகள் இருக்கிறது. ஏனென்றால் ஆபிரகாம் வாக்கு கொடுத்துட்டாரு, அதனால அவர்களுக்கு கூட சில சந்ததி சில நாடுகள் இருக்கிறது. ஆனா நமக்கு 175 நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள். ஒரே மனுஷனாக என்ன வார்த்தை பேசினார்? கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினார், தயவுள்ள வார்த்தைகளை பேசினார், கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினார், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசினார். அவரை போல ஒருவனும் பேசி ஒரு காலமும் பேசினதில்லை. அவரை பார்த்து பேச வேண்டும், அவருடைய சாயலாக வேண்டும், அவருடைய தாழ்மை நமக்கு வர வேண்டும். ஆகையாலே முதல் மாற்றவர்கள், இரண்டாவது அழகுள்ளவர்கள். நாம் பேச்சில அழகாக. நான் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கேன், என்னை பார்த்த உடனே அந்த பாசத்துக்கு இன்னும் எழுப்புதல் வந்துருச்சு. தன்னுடைய மனைவி கிட்ட பேசினாங்க, அவங்க பாட்டு பாடுறது கொஞ்சம் தாமசிட்டாங்க. அந்த என்ன பண்ணாங்க, பாஸ் வெளிப்படுத்தல் தான் இருக்காது, எல்லாத்தையும் நீ பாட மாட்டேங்குது, எட்டி விட்டா பாருங்க. அப்படியே விழுந்தா, அப்படியே அவங்களுக்கு இதாகிடுச்சு. அப்படி தூக்கிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல். எவ்வளோ தாழ்மை உள்ளவர், எவ்வளோ பொறுமை உள்ளவர், எவ்வளோ அனுபவம் பற்றி நான் கட்டின மனைவிக்கு தன்மை தோல் கொடுக்கிற மனைவிக்கு தன்னோடு கூட இவன் ஊரை சுத்திக்கு வந்தா கூட சபையோ எல்லாத்தையும் கண்காணித்து செயல்படுகிற மகளை எட்டி வச்சு அப்புறமா வந்து தலை கீழே போட்டு. அப்போ வந்து நம்முடைய அழகு என்ன அழகு? வெளியே ஒரு தோற்றம், உள்ள ஒரு தோற்றம் அல்ல. கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாம் கட்டிவிடவில்லை. நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா நம்ம சாமுவேலுடைய தகப்பனார் யாருங்க? எல்கனா நான் மனைவியை பார்த்து என்ன சொல்றாங்க? பாருங்க, முதலாம் அதிகாரம்
முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனம். அண்ணாலே ஏன் அழுகிறாய்? அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? பத்து குமாரரை பார்க்கிறோம். ஒரு புருஷன் சொல்ல வேண்டியது. அதை விட ஒரு பாஸ்டர் பாருங்க எப்படிப்பட்ட பேச்சு பேசுறாங்க. ஏங்க? வசனம் பண்றோம். அவர் வசனத்தை அனுப்பி அவர் அழுகிறது விலக்கி அவரை குணமாக்குறாரு சொல்ல கேட்கிறோம். உன்னுடைய வார்த்தை ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு ஒதுக்கிறது திட்டத்தோ கட்ட மனிதனுக்கு நிலைமை எப்படின்னா நான் சபையாளர்கள் என்ன பேசுவேன். ஆகியவே நாம் அன்பாய் பேச தெரியும். லேடிஸ் அது மட்டும் அல்ல, நான் பார்க்கும்போது பெண்ணை போல இன்பமாய் நப்தலி பேசுகிற வார்த்தை இன்பமாய் இருக்கு. வேதனைப்பட்டு சோதனைப்பட்டு பிரச்சனைப்பட்டு போராட்டத்தோடு குடும்பத்தில் தவிப்போடு ஒன்னும் இல்லாத சத்திரத்தோடு உங்ககிட்ட வந்து உட்காரலாம். அவன் கையில் தசமாவதிய காணிக்கை கொடுத்துட்டு உட்காரான். அவனுக்கு என்ன ஆறுதல் சொல்லணுமே கிடையாது. நான் பாஸ்டர், அதில் வந்து நான் சூப்பர் பாஸ்டர், நான் ரெவரண்ட், நான் ஒரு டாக்டரு, நான் ஒரு பிஷப்பு. அதனால என்னுடைய வேலை வித்த எல்லாத்தையும் நான் சபையில் காட்டணும். நான் 2 நாள் இருக்கிறது. யாரு ஆராதிக்க தெரிஞ்சு கொள்ளணும். அன்பா அழகாக இருக்கணும். எந்த அழகு? முகத்தின் அழகு அல்ல, உள்ளத்தின் அழகு, தாழ்மையின் அழகு. ஆகியாவே தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். ஆகியாவே முதலாவது மாசற்றவர்களும், இரண்டாவதாக அழகுள்ளவர்களும், மூன்றாவதாக சகல ஞானத்திலும் தேறினவர்களாக. சகல ஞானத்திலும் தேறணும். அதனால நம்முடைய மேலமெல்லாம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும். பதத்திற்கு வருகிற ஞானம் வித்தியாசமா இருக்கு. உலக ஞானம் உள்ளவனுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கத்தான் உள்ள அழைச்சி என்ன அழைத்திருக்காரு. தெரிஞ்சுங்களா? உலக படிப்பை படிக்கிறதுக்கு தெரியலங்க. படிக்கட்டு முத்தாது நான் பாருங்க. அந்த லிஸ்ட்ல நான் என்ன போல எவ்வளவு படிச்சுக்க மாட்டேன். 1ஆம் கிளாஸ்ல 2 வருஷம், 2ஆம் கிளாஸ்ல 2 வருஷம். அப்புறமா வந்து என் தம்பிகெல்லாம் கிளாஸ் போட்டாங்க. வெக்கப்படுத்து ஓடி எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பாட்டு இருக்கும், கோர்ஸ் பாட்டு. அதை போய் உட்காந்து வாட்ச்மேன் தூக்கிட்டு போயிடுவான். ஹெட்மாஸ்டர் கிட்ட கொண்டு விட்டாங்க. அது என்ன பண்ணோம்? பருவ வச்சு ஒரு அடி அடிக்க பாருங்க, பின்னாலாம் படுத்துக்கணும். அந்தவே ஏறாது, அந்த படிப்பே ஏறாது. ஆனா 0வா இருக்கிறேன்னு அந்த 0வா அவருடைய நாமத்தை மகிழ்ச்சிப்படுத்த ஒண்ணுதான் தெரியுங்க. எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அதனால ஆண்டவர் 17 வயதுல இங்க நிக்க வச்ச தேவன் இன்னைக்கு 65 வயசுல உங்களோட பேசுறேன். என் பலத்தினால் அல்ல, என்னுடைய அறிவினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல. 8 வயசுலேயே சாந்தா என்ன பண்ணாங்க? டிபி வியாதிக்கு வந்து என் லங்ஸ் எடுத்தாச்சு. ஒரு லங்ஸ் தான் இருக்கிறேன். மெடிக்கலுக்கு சேலஞ்சா வச்சிருக்காரு. ஒரு நாள் உலகம் நான் புல்டோசர் தாக்கனா என்ன நான் உடனே போயிருக்கேன். ஒரு லங்ஸ்ல வச்சிருக்காரு. என்னன்னா தேவை கர்த்தருடைய சமூகத்தில் வேதத்தை படிக்க அவர் கொடுத்த ஞானம், சகல ஞானத்தை அவர் கொடுக்கிறார். கலங்காதீங்க, தெரியாதே. கர்த்தர் இவ்வளோடு இருந்து ஆராதனையை செம்மைப்படுத்துவது தான் உங்களுடைய வேலை. ஆகியவர் தான் கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்த காரியம். நான் ரொம்ப நொந்து போய் அழுது போய் கர்த்தர் சமூகத்தில் அழுதுனேன். ஆராதனையில என்ன மாதிரி விதமான கோல்மால் செய்கிறாங்க தெரியுங்களா? ஆராதனை இன்றைக்கு சபையில பெற்றுக்கொண்டு வருகிறது. ஆகியவே ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள், கர்த்தரை சேவிங்க, கர்த்தரை ஆராதிங்க சகல ஞானத்தோடு. அடுத்தபடியாக பாருங்க முடிச்சிடலாம். சகல ஞானத்திலும் தேறினவர்களும், அறிவில் சிறந்தவர்களும், கல்வியில் நிபுணர்களும், ராஜாவின் அரண்மனையை சேவிக்க திறமை உள்ளவருமாகிய சில வாலிபரை கொண்டு வாருங்கள். ஒரு அரண்மனையில சேவிப்பதற்கு திறமை உள்ளவர்கள் தேவையா இருக்கிறது.
சியோனிலே அவருடைய ராஜ்யத்திலே நாம் சேர்ந்து ஆராதிப்பதற்கு இங்கு பயிற்சி கூடமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சபை. ஆகையால் தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகையால் அவருடைய சியோனிலே நாம் ஆராதிக்க, அவரையே சேமிக்க, அவரையே தொழுது கொள்ள நாம் எப்படிப்பட்ட குலம்? தமிழ்நாட்டில் தான் சில வியாதி பிடிச்சிக்குது. என்னங்க என் பேர் போட்டு ஆபரகம் நாடார் அவர் போட்டா வச்சிருக்கார். என்னங்க எல்லா ஜாதியை விட உயர்ந்த ஜாதி உணர்ந்த ஜாதி யார் தெரியுமா? மீனானந்தா. என்ன சொல்றாரு? ராஜகுலம். எப்படி ராஜகுலம் ஆனு சொல்லுவாங்கன்னா வெளிப்படுத்தல் 1:6 படிக்கும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. முதலாவது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவனா அவர் ரத்தம் சிந்த வேண்டும், அவர் காயப்பட வேண்டும். அவர் நம்மிடத்தில் அன்பு கொள்வது வெறும் வாயில் வார்த்தையினால் அல்ல. நம்முடைய பிரதான ஆசாரியர் தன் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவ, நம்மை சுத்திகரிக்க நமது ஆசாரியர் நமது ரத்தத்தை சிந்தி நம்மை ரட்சித்தார். ஆகையால் அதுதான் அந்த அன்பு. நம்மிடத்தில் அன்பு கொண்டு நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின. முதலாவது ராஜாக்கள். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? ராஜாக்கள் இருக்கணும். பாருங்க, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, பிச்சைக்காரன் கொண்டு வந்து எனக்கு பணம் கொண்டு கொடுத்தான். அந்த மாதிரி தான் வந்தேன். ஆனா எனக்கு வீடும் வாசலும் சபையை எல்லாமே கொடுத்தது என் தேவன் எனக்கு இருக்க செய்தார். இன்னைக்கு நீயும் நான் ராஜாக்களாக ஆளுகை செய்யணும். அதனாலதான் உனக்கு சபையை கொடுத்தோம் உட்கார வச்சிருக்கேன். சில எவ்வளோ தலைக்கு மேல ஆனா கூட சபை ஏற்படுத்த முடியாத இருக்காங்க. சிலர் சபையை விட்டு ஓட்டாங்க. ஆனா உனக்கு சபையை கொடுத்திருக்காரு, ஆத்துமாக்களை கொடுத்திருக்காரு, ஊழியத்தை கொடுத்திருக்காரு, அபிஷேகம் பண்ணியிருக்காரு. உன்னை தான் தனக்கு ஆசாரியனாக யாருக்கு முன்பாக ஒரு சாதாரண இந்திய நாட்டு பிரதமருக்கு முன்பாக அல்ல. நான் சாதாரணமாக சொல்றேன். இந்திய நாட்டு பிரதமருக்கு முன்பாக அல்ல, இல்ல உலக தலைவருக்கு முன்பாக அல்ல, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. ராயல் என்பது சொல்வதற்கு எதுக்காக என்றால் பணக்காசு வைப்பதற்காக. நம்ம கர்த்தரிடத்துல நம்ம ராயலா இருக்கிறோம். அந்த ராயலை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். அதற்காக தான் இங்க கூடுகிறோம். ஆகையால இப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நீ யாராயிருக்கிறாய் என்றால் ராஜாக்கிறாய். தேவனுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கிறாய்? ஆசாரியன். ஆசாரியன் என்ன செய்யுங்க? ஆராதிக்கிறது. ஆசாரியன் எத்தனை பேரை சேர்த்துக்கணும்? 7 குணமுடையவர்களை நீங்க உங்க சபையில உருவாக்கணும். அவர்களெல்லாம் உங்களுக்கு முன்பாக நின்று கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தர் அதிகமாக ஆராதனை பலப்படுத்தி உங்களை சிறப்படுத்தி உங்களை நிலைநிறுத்தி அநேக ஜாதியார்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமான ஆசாரியர்களாக நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அடியேற்கு கொடுத்த கிருபைக்காகவும் நன்மை.